ஓசூர் அருகே திருமணத்தை மீறிய உறவுக்கு இடையூறாக இருந்த கணவனை இரும்பு கம்பியால் அடித்து கொலை செய்துவிட்டு விபத்தில் உயிரிழந்ததாக நாடகமாடிய மனைவி காதலனுடன் கைது செய்யப்பட்டுள்ளார். சிசிடிவி கேமரா கொலையை வெளிச்சம் போட்டு காட்டியது எப்படி? கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே குண்டுகுருக்கி கிராமத்தைச் சேர்ந்தவர் 40 வயதான ராஜகோபால். விவசாயியான இவர் கடந்த 25ஆம் தேதி இரவு மோட்டார் சைக்கிளில் சூளகிரியிலிருந்து தனது கிராமத்தை நோக்கி சென்று கொண்டிருந்தார். பவர் கிரிட் அருகே சென்றபோது அடையாளம் தெரியாத வாகனம் ஒன்று அவரது மோட்டார் சைக்கிள் மீது மோதி உள்ளது. இதில் தலையில் பலத்த காயமடைந்த ராஜகோபால் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதுகுறித்து அவரது மனைவி ரூபா அளித்த புகாரின் பேரில் சூளகிரி போலீசார் முதலில் விபத்து வழக்காக பதிவு செய்து விசாரணை நடத்தினர். ஆனால் ராஜகோபாலின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக சிலர் போலீசாரிடம் ரகசியமாக தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து போலீசார் மீண்டும் விசாரணையை தீவிரப்படுத்தினர். சம்பவம் நடந்த பகுதியில் இருந்த சிசிடிவி கேமரா காட்சிகளை கைப்பற்றி ஆய்வு செய்தபோது போலீசாருக்கு அதிர்ச்சி காத்திருந்தது. ராஜகோபால் மீது வாகனம் மோதவில்லை என்பதும் அவரை ஒருவர் இரும்பு கம்பியால் தாக்கியதும் சிசிடிவி காட்சிகள் மூலம் தெளிவாக தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து ராஜகோபாலின் குடும்பம் மற்றும் அவருக்கு நெருக்கமானவர்களிடம் போலீசார் விசாரணை நடத்தினர். விசாரணையில் அவரது மனைவி ரூபாவுக்கும் ஒட்டையனூர் பகுதியைச் சேர்ந்த 34 வயதான நந்தகுமார் என்பவருக்கும் கடந்த 2 ஆண்டுகளாக திருமணத்தை மீறிய உறவு இருந்து வந்தது போலீசாருக்கு தெரிய வந்தது. இந்த தொடர்பு குறித்து தெரிய வந்த ராஜகோபால் மனைவியை கண்டித்திருக்கிறார். இருவரையும் பலமுறை எச்சரித்ததாகவும் கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த ரூபா கணவனை தீர்த்து கட்டுவது என்ற முடிவுக்கு வந்திருக்கிறார். காதலன் உதவியோடு அவரை கொலை செய்ய திட்டமிட்ட அவர் அந்த நாளுக்காக காத்திருந்தார். சம்பவத்தன்று உடல்நிலை சரியில்லாத தனது மனைவியை ராஜகோபால் மருத்துவரிடம் அழைத்து சென்றுள்ளார். பின்னர் அவரை வீட்டில் விட்டுவிட்டு உணவு வாங்குவதற்காக மீண்டும் தனது பைக்கில் வெளியே சென்றுள்ளார். இதுதான் சரியான சமயம் என்று நினைத்த ரூபா இந்த தகவலை தனது காதலன் நந்தகுமாருக்கு தெரிவித்துள்ளார். உடனே நந்தகுமார் தனது இருசக்கர வாகனத்தில் ராஜகோபாலை பின்தொடர்ந்து சென்றுள்ளார். பவர் கிரிட் அருகே ராஜகோபாலை வழிமறித்த நந்தகுமார் கையோடு கொண்டு வந்திருந்த இரும்பு கம்பியால் அவரது தலையில் பலமாக தாக்கியிருக்கிறார். இதில் பலத்த காயமடைந்த ராஜகோபால் சம்பவ இடத்திலேயே சுருண்டு விழுந்து துடிதுடித்து உயிரிழந்தார். ஆனால் கொலைக்கு பின் எதுவும் நடக்காதது போல ரூபாவும் நந்தகுமாரும் மிக இயல்பாக இருந்துள்ளனர். கணவன் இறந்த செய்தியை உடனே போலீசாருக்கு தெரிவித்து அழுது நாடகமாடிய ரூபாவின் நாடகத்தை போலீசாரே ஆரம்பத்தில் நம்பிவிட்டனர். ஆனால் சம்பவம் நடந்த பகுதியில் இருந்த சிசிடிவி கேமரா இந்த கொலையை வெளிச்சம் போட்டு காட்டிவிட்டது. இதனையடுத்து கொலைக்கு நேரடியாக தொடர்புடைய நந்தகுமாரையும் கொலைக்கு உடந்தையாக இருந்ததாக கூறப்படும் ரூபாவையும் போலீசார் கைது செய்திருக்கிறார்கள்.